வணக்கம். ட்ரீமி ஸ்டோரிஸ்க்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு கேள்வி. உங்கள் வேலட்ல கிரெடிட் கார்டு இருக்கா? இருந்தால் அது உங்களுக்கு உதவுதா? இல்ல நீங்க அதுக்கு உதவுறீங்களா? இன்றைக்கு நாம் பேச போவது கிரெடிட் கார்டோட உண்மையான கதை, ரிவார்ட் பாயிண்ட்ஸோட மாயை, மினிமம் பேமெண்டோட பொறி, 24% வட்டியோட கொடூரமான உண்மை. உங்கள் கிரெடிட் கார்டு உங்களை ஹெல்ப் பண்ணுதா இல்ல பேங்க ஹெல்ப் பண்ணுதா? இன்றைக்கு தெளிவாக தெரியும். வணக்கம் எல்லாருக்கும். கார்த்திக், இந்த டாபிக் கேட்ட உடனே என் வயித்துல ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஏனென்றால் என்கிட்ட 2 கிரெடிட் கார்டு இருக்கு. ஒன்னு கேஷ்பேக்குக்காக, ஒன்னு ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்காக. நான் ஸ்மார்ட்டா யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த எபிசோடுக்கு அப்புறம் என் ஒப்பீனியன் மாறுமான்னு தெரியல. 2 கார்டு இருக்கு. பிரியா, உன்ன மாதிரி இந்தியாவில் இப்போ 9 கோடி கிரெடிட் கார்டு யூசர்ஸ் இருக்காங்க. 9 கோடி. 2019ல் 5 கோடி மட்டும்தான் இருந்தது. 4 வருஷத்துல 80% வளர்ச்சி. பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னு இன்னைக்கு புரியும். பேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பி. அது கேட்கவே பயமா இருக்கே. சரி, ஆரம்பிங்க. முதல்ல பேசிக்கா சொல்லுங்க. கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையில் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா சொன்னாய். பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிரெடிட் கார்டு என்பது பேங்க் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தற்காலிக கடன். நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, பேங்க் பணம் கட்டுது. மாசம் கடைசியில நீங்க பேங்க்குக்கு திரும்ப கொடுக்குறீங்க. இது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஆனா இதுல 3 ஒளிந்திருக்கும் பொறிகள் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 3 ட்ராப்ஸ் தான் பேங்க பணக்காரனாக்குது, உங்களை ஏழையாக்குது. 3 ட்ராப்ஸா? சொல்லுங்க. ட்ராப் நம்பர் 1, மினிமம் பேமெண்ட் ட்ராப். இதுதான் கிரெடிட் கார்டோட மிகவும் ஆபத்தான அம்சம். உங்க பில் 50,000 ரூபாய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல 2 ஆப்ஷன் தெரியும். டோட்டல் அமௌண்ட் டியூ ₹50,000, மினிமம் அமௌண்ட் டியூ ₹2,500. 2,500 ரூபாய் மட்டும் கட்டினா போதும்னு தோணும். ரொம்ப ஈஸி. ஆனா அந்த நிமிஷத்துல பேங்க் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கும். பேங்க் உள்ள சிரிக்குது. ஆனா ஏன் மினிமம் மட்டும் பே பண்ணினா என்ன பிரச்சனை? கணக்கு பண்ணி பார்ப்போம். 50,000 ரூபாய் பில், மினிமம் பேமெண்ட் 2,500 மட்டும் கட்டுறீங்க. மீதி பேலன்ஸ் 47,500 ரூபாய் இருக்கு. இந்த 47,500 ரூபாய்க்கு வட்டி விகிதம் ரொம்ப கவனமா கேளுங்க. மாசம் 3% முதல் 3.5%, வருஷத்துக்கு 36% முதல் 42%. இந்தியாவில் ஆவரேஜ் கிரெடிட் கார்டு வட்டி வருஷத்துக்கு 36 முதல் 48%. இது RBI டேட்டா. ஹோம் லோன் வட்டி 8% முதல் 9%, பர்சனல் லோன் 12% முதல் 18%. ஆனா கிரெடிட் கார்டு 36 முதல் 48%. உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த கடன் இதுதான். 48%? ஹோம் லோன் 8%, கிரெடிட் கார்டு 48%. அதாவது கிரெடிட் கார்டுல கடன் வாங்குறது ஹோம் லோனை விட 6 மடங்கு காஸ்ட்லி. இது தெரியாம போச்சே. இப்போ நிஜமான கணக்க பாரு. 50,000 ரூபாய் பேலன்ஸ். ஒவ்வொரு மாசமும் மினிமம் பேமெண்ட் மட்டும் 2,500 ரூபாய் கட்டுறீங்க. வட்டி மாசம் 3%. இந்த கணக்குல அந்த 50,000 முழுசா கட்டி முடிக்க எத்தனை மாசமாகும்னு தெரியுமா? 20 மாசமா? 2 வருஷமா? 20 மாசத்துக்கும் மேல. மினிமம் பேமெண்ட் முறையில அந்த 50,000 முடியறதுக்கு சுமார் 5 முதல் 7 வருஷம் ஆகும். அந்த காலத்துல நீங்க கட்டுற மொத்த வட்டி 70,000 முதல் 80,000 ரூபாய். அதாவது 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி பேங்குக்கு மொத்தம் 1,20,000 முதல் 1,30,000 ரூபாய் கொடுப்பீங்க. அந்த டிவி, போன், ட்ரிப் எல்லாத்தோட உண்மையான விலையும் டபுள் ஆகிறது. 50,000 ரூபாய் பர்ச்சேஸ்க்கு 1,30,000 ரூபாய் கட்டுவோமா? இது தெரிஞ்சா யாரும் மினிமம் பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா பிரியா, இதுலதான் அந்த டிராப்போட புத்திசாலித்தனமே இருக்கு. பேங்க் அந்த மினிமம் பேமெண்ட் தொகையை ரொம்ப கம்ஃபர்டபுளா வைக்கும். உங்க மொத்த பில்லுல வெறும் 5% மட்டும்தான். இல்லைனா 200 ரூபாய். எது அதிகமோ அது. ஏன் அவ்வளவு கம்மியா வைக்கிறாங்கன்னா, நீங்க கட்டாம இருக்க மாட்டீங்க. அதே சமயம் பேலன்ஸ்ல வட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். பேங்குக்கு நஷ்டமே இல்ல, நீங்க மட்டும்தான் நஷ்டப்படுவீங்க. பேங்க்குக்கு நஷ்டம் இல்ல, நீங்க மட்டும்தான் நஷ்டப்படுவீங்க. ஸ்கிரீன்ஷாட். சரி, ட்ராப் நம்பர் 2 என்ன? ட்ராப் நம்பர் 2, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாயை. இதுதான் என்னோட ஃபேவரட் ட்ராப். ஏன்னா இது ரொம்ப கிளவரா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நான் இதுக்காக தான் கார்டு வாரினேன். 5% கேஷ்பேக், 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ். என்ன பொறி வச்சு பிடிக்கிறாங்களா?
பாப்போம். உண்மையில ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேங்க் பார்வையில இருந்து பாரு. பேங்க் ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட, அதாவது ஸ்விக்கி, அமேசான் மாதிரி 2% முதல் 3% வரை இன்டர்சேஞ்ச் ஃபீ வாங்குது நீங்க கார்டு ஸ்வைப் பண்ணும்போது. அதுல ஒரு பகுதியை 1% இல்ல 1.5% உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸா திருப்பி கொடுக்குது. அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறது பேங்க் லாபத்துல ஒரு சின்ன துண்டு மட்டும்தான். அவங்க 2% எடுத்துக்கிட்டு உங்களுக்கு 1% கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதோ கிடைத்த மாதிரி இருக்கும், ஆனா உங்க பணத்துல இருந்தே ஒரு பகுதியை தான் திருப்பி கொடுக்குறாங்க. உங்க பணத்துல இருந்தே திருப்பி கொடுக்கறாங்களா? ஃப்ரீ இல்ல, என்னோடது தான். இன்னொரு விஷயம், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகும், யூஸ் பண்ணலைனா போயிடும். அதை ரெடீம் பண்ண ஒரு லிமிட் இருக்கும். 5000 பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. 5000 பாயிண்ட்ஸ் சேர நீங்க 50000 ரூபாய் செலவு பண்ணணும். ஆனா அந்த ரிவார்ட் மதிப்பு 500 ரூபாய் தான். 50000 ரூபாய் செலவு பண்ணி 500 ரூபாய் திரும்ப பெறுவது வெறும் 1% ரிட்டர்ன். ஃபிக்ஸட் டெபாசிட் 7% ரிட்டர்ன். சேவிங்ஸ் அக்கவுண்ட் 4% ரிட்டர்ன். ஆனா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வெறும் 1%. ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஆனா ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ் அது யூஸ் ஆகுதுல்ல? ஏர்போர்ட் லவுஞ்ச் கிளாசிக் உதாரணம். பிரீமியம் கிரெடிட் கார்டு ஆனுவல் ஃபீ 5000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை. லவுஞ்ச் ஆக்சஸ் ஒரு குவார்ட்டருக்கு 2 விசிட். ஒரு லவுஞ்ச் விசிட் மதிப்பு 500 ரூபாய் முதல் 800 ரூபாய். வருஷத்துக்கு 8 விசிட், 6400 ரூபாய் மதிப்பு. ஆனா ஆனுவல் ஃபீ 5000 ரூபாய் முதல் 10000 ரூபாய். இப்போ கணக்கு பண்ணு. ஆனுவல் ஃபீ அதிகமா இருந்தா லவுஞ்ச் ஆக்சஸ் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. நீங்க அதுக்கு முன்னாடியே காசு கொடுத்துட்டீங்க. நீங்க அதுக்கு பே பண்றீங்க. உண்மையிலே யாரும் இப்படி யோசிக்கிறதே இல்ல. சரி, ட்ராப் நம்பர் 3. ட்ராப் நம்பர் 3 இது ரொம்ப சைக்கலாஜிக்கல். ஸ்பெண்ட் மோர் ட்ராப், அதிகம் செலவு செய்யும் பொறி. ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? MIT ஸ்லான் ஸ்கூல்ல ஒரு ஸ்டடி நடந்தது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ற மக்கள் கேஷ் யூஸ் பண்ற மக்களை விட சராசரியாக 12% முதல் 18% அதிகமா செலவு பண்றாங்க. அதே பர்ச்சேஸ், அதே ப்ராடக்ட், ஆனா கிரெடிட் கார்டு இருந்தா அதிகமா செலவு பண்றாங்க. ஏன்? காசு கொடுக்கும்போது வலிக்குதா? அதுதான் சரியான பதில். அதுதான் சரியான பதில். இத பெயின் ஆஃப் பேயிங், அதாவது பணம் செலுத்தும் வலின்னு சொல்லுவாங்க. கேஷ் கொடுக்கும்போது உடல் ரீதியாக உங்க கையில இருந்து காசு போகுது. மூளை அந்த இழப்ப ஓருது. வேண்டாம், இது ரொம்ப விலை அதிகம்னு பிரேக் போடுது. ஆனா கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது உடல் ரீதியான இழப்பு இல்ல. ஒரு டேப், ஒரு பீப், பணம் போகுது. மனசுக்கு தோண மாட்டேங்குது. அதனால மூளை பிரேக் போடுறதில்ல. அதனால அதிகமா செலவு பண்றீங்க. பேங்க்குக்கு இது நல்லா தெரியும். அதனால தான் கிரெடிட் கார்டை டிசைன் பண்ணும்போது அந்த பரிவர்த்தனைய ரொம்ப எளிமையா வைக்கிறாங்க. டேப் அண்ட் பே, ஒன் கிளிக் செக் அவுட், எல்லாமே செலவு பண்றத ஈஸியாக்குது. டேப் அண்ட் பே, அதிகம் பே. ஆனா கார்த்திக், கிரெடிட் கார்டு முழுசா கெட்டதா? சிலர் சொல்றாங்களே சரியா யூஸ் பண்ணா கிரெடிட் கார்டு நல்லதுன்னு. அது உண்மையா? நேர்மையான பதில் சொல்றேன். கிரெடிட் கார்டு ஒரு டூல், கத்தி மாதிரி. சமையலறையில சரியா பயன்படுத்தினா பயனுள்ளது, கவனம் இல்லாமல் பயன்படுத்தினா ஆபத்தானது. கிரெடிட் கார்டுல சில உண்மையான நன்மைகள் இருக்கு. ஒன்னு, எமர்ஜென்சி பஃபர். திடீர் மெடிக்கல் எமர்ஜென்சி, கார் பிரேக் டவுன், அந்த நேரத்துல காசு இல்லைன்னா கிரெடிட் கார்டு கை கொடுக்கும். ஆனா அந்த மாசமே அதை முழுசா கட்டி முடிக்கணும். 2, கிரெடிட் ஸ்கோர். பொறுப்பா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா உங்க கிரெடிட் ஸ்கோர் உயரும். ஃபியூச்சர்ல ஹோம் லோன் எடுக்கும்போது நல்ல வட்டி விகிதம் கிடைக்கும். 3, ஃப்ராட் ப்ரொடெக்ஷன். டெபிட் கார்டுல மோசடி நடந்தா உங்க சொந்த பணம் போயிரும். கிரெடிட் கார்டுல நடந்தா அது பேங்க் பணம். டிஸ்பியூட் பண்ணி திரும்ப வாங்கலாம். அதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஆனா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸ் என்ன? கிரெடிட் கார்டோட கோல்டன் ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, ஒவ்வொரு மாசமும் ஃபுல் அமௌண்ட் கட்டுவேன்னு உறுதி இல்லைனா கிரெடிட் கார்டு வாங்கவே வேண்டாம். ஃபுல் பேமெண்ட், 0 இன்ட்ரெஸ்ட், மினிமம் பேமெண்ட் கடன் பொறி. இதுல நடுவுல எதுவும் இல்ல. ரூல் நம்பர் 2, உங்க கார்டு லிமிட்ல 30% மட்டும் பயன்படுத்துங்க. 1 லட்சம் லிமிட் இருந்தா 30,000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணுங்க. இல்லைனா உங்க கிரெடிட் ஸ்கோர் இறங்கிடும். ரூல் நம்பர் 3, ஆனுவல் ஃபீ இருக்கிற கார்டு வேண்டாம். அதோட பெனிஃபிட்ஸ் அந்த ஃபீயை விட அதிகமா இல்லைனா கால்குலேட்டர் எடுத்து மேத் பண்ணுங்க. ஃபீல் குட் பார்க்காதீங்க, நம்பர்ஸ் பாருங்க. ரூல் நம்பர் 4, ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. டியூ டேட் மிஸ் ஆனா லேட் பேமெண்ட் ஃபீ 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை. அதோட கிரெடிட் ஸ்கோரும் அடி வாங்கும். ரூல் நம்பர் 5, ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதீங்க. இன்னும் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தேவையில்லாத பொருளை வாங்குறது தற்கொலைக்கு சமம். செலவு பண்ணதுனால பாயிண்ட்ஸ் கிடைக்கணும், பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு செலவு பண்ணக்கூடாது.
பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு செலவு பண்றது தப்பான ரூட். நான் கண்டிப்பா இத பண்ணிருக்கேன். கில்ட்டி. எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு நிஜமான கதை சொல்றேன். பெங்களூர்ல ஒரு 28 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சம்பளம் 65,000 ரூபாய், 2 கிரெடிட் கார்டு, மொத்த லிமிட் 2 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு மாசமும் மினிமம் மட்டும் கட்டுறான். மேனேஜ் பண்றேன்னு நினைக்கிறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த கடன் 1.8 லட்சம் ரூபாய். மாசம் வட்டி மட்டும் 4,500 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை. சம்பளத்துல 9% வட்டிக்கே போகுது. சேமிப்பு 0, எஸ்ஐபி 0, கிரெடிட் ஸ்கோர் 580. ரொம்ப மோசம். ஹோம் லோன் அப்ளை பண்ண போனா ரிஜெக்ட் ஆகிருச்சு. 28 வயசுல 1.8 லட்சம் கடன், ஹோம் லோன் ரிஜெக்ட் ஆயிருச்சு. அதுவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. சம்பளத்துல பிரச்சனை இல்ல, கிரெடிட் கார்டு ட்ராப் தான் பிரச்சனை. ஆமா, இந்தியாவுல இந்தியா டேட்டா சொல்லுது 2023ல கிரெடிட் கார்டு பேட் டெப்ட், அதாவது கட்ட முடியாம போன தொகை 4,000 கோடிக்கும் மேல. ஒரே வருஷத்துல கோடிக்கணக்கான மக்கள் இந்த பொறியில சிக்கியிருக்காங்க. பேங்க் லாபம் ரெக்கார்ட் ஹை, மக்களோட கடன் ரெக்கார்ட் ஹை. இது எதேச்சியா நடக்கல. பேங்க் லாபம் உச்சம், மக்களோட கடன் உச்சம். இது எதேச்சியா நடக்கல. ஸ்கிரீன்ஷாட். கார்த்திக், இப்போ நான் என்னோட கார்ட்ஸ் பத்தி சீரியஸா யோசிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணணும்? சரி, ஆக்ஷன் பிளான். இன்னைக்கு நைட்டே பண்ண வேண்டியவை. ஸ்டெப் 1, உங்க கிரெடிட் கார்டு ஆப் ஓபன் பண்ணுங்க. உண்மையான பேலன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட். நிறைய பேர் இதை பார்க்கவே பயப்படுவாங்க, ஆனா உண்மையை எதிர்கொள்ளுங்க. ஸ்டெப் 2, அந்த பேலன்ஸுக்கு மாசம் எவ்வளவு வட்டி போகுதுன்னு கணக்கு பண்ணுங்க. பேலன்ஸ் இன்டூ 3% ஈக்குவல் டு மாத வட்டி. அந்த நம்பரை பாருங்க, அப்பதான் அதோட வலி புரியும். ஸ்டெப் 3, அடுத்த மாசத்துல இருந்து ஃபுல் பேமெண்ட் ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. மினிமம் பேமெண்ட் ஆப்ஷனை உங்க வாழ்க்கையில இருந்தே டெலீட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, ஏற்கனவே கடன் இருந்தா அதிக வட்டி இருக்கிற கார்டை முதல்ல கட்டி முடிங்க. ஸ்டெப் 5, இனிமே கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ண முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த மாசம் கடைசியில இதை கட்ட என்கிட்ட காசு இருக்கா? இல்லனா கார்டை வெளியே எடுக்காதீங்க. கார்டை பாக்கெட்லயே வைங்கன்னு. சிம்பிளான பவர்ஃபுல். கார்த்திக், கடைசியா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிற ஒருத்தருக்கு ஒரே ஒரு வரியில என்ன சொல்வீங்க? கிரெடிட் கார்டு பேங்கோட ப்ராடக்ட். அவங்களோட லாபத்துக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அதை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு கருவி, கவனக்குறைவா யூஸ் பண்ணினா பேங்குக்கு வருமானம். நீங்க அதை கருவியா யூஸ் பண்றீங்களா இல்ல பேங்கோட வருமானமா இருக்கீங்களா? அந்த ஒரு கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க. மினிமம் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு. அவங்கள காப்பாத்துங்க. அதுதான் உண்மையான நட்பு. கமெண்ட்ல சொல்லுங்க, இப்போ உங்க கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு? நேர்மையா சொல்லுங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டோம். பாய் எல்லாரும். நேர்மையா சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும்.